ஹே கைஸ், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன இன்றைக்கி பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம MT-15 இன்றைக்கி பார்சல் போட போகிறோம் ரதிவினா பார்சல் சர்வீஸில் மயிலாடுதுறை டு பெங்களூர். ஸோ அதோட ப்ராசஸ் என்னென்ன கேட்குறாங்க, என்னென்ன ஆகுது, அது எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு டாக்குமெண்ட் என்னென்னா நான் இந்த வீடியோவில் இப்போயே சொல்லிடுறேன். அதுக்கு டாக்குமெண்ட் வந்து ஆர்சி ஜெராக்ஸு, இன்சூரன்ஸ் ஜெராக்ஸு 2 இது கேட்டுறாங்க. அப்புறம் பெட்ரோல் வந்து ட்ரை பண்ண சொல்லிட்டாங்க. இதெல்லாம் தான் அதோட ப்ரொசீஜர்ஸு. அவங்க மற்றபடி ஃபர்தராக என்ன அவங்க பார்சல் பண்ணுறது எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறேன்ட்டாங்க. ஸோ நம்ம நேரில் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு என்னென்ன பண்ணுறாங்க என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் வண்டியெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுக்கலான்னு இருக்கேன். அதெல்லாம் பண்ணிவிட்டு என்னென்னு பார்ப்போம். நேரில் பார்சல் சர்வீஸ்க்கு போனதுக்கப்புறம் அவங்க ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. படித்து பார்த்துட்டு சைன் பண்ணுங்கன்னாங்க. சைன் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு ரிசிப்ட் கொடுத்துட்டு பார்சல் புக்கிங் நம்பர் ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் அடுத்தது நம்ம வீடியோலாம் எடுக்கணும்னு சொல்லியிருந்தவங்க ட்ரிப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் வண்டியை ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். எதுக்குன்னா மேபி ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா ஏதாச்சும் க்ளைம் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி. வீடியோலாம் எடுத்ததுக்கப்புறம் பார்சல் இப்போயே பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க நைட்டு ஒரேடியாக சேர்த்து பண்ணுறேன்னாங்க. ஸோ நைட்டு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. பார்சல்லாம் ஓகே, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. செக் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருந்ததுக்கப்புறம் அப்புறம் ட்ரான்சிட் தான். அது ஆன்லைனில் இவங்களுக்கு இந்த பார்சல் சர்வீஸ்க்கு வெப்சைட் இருக்குது. ஸோ நான் அதை செக் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ நான் நெக்ஸ்ட் டே கிளம்பி மார்னிங் பெங்களூர் போயிட்டேன். அதுக்கப்புறம் அது டெலிவரி ஆகிடுச்சு 1 day ஆஃப்டரு. எனக்கு கால் வந்துச்சு, இதுமாரி வந்து நீங்கள் வண்டி வந்துடுச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஸோ போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளே தான் பார்சலை பிரிக்க சொன்னாங்க. ஸோ நானே அந்த பார்சலை கிளியராக பிரிச்சுட்டு எந்த டேமேஜ் என்ன இருக்குது என்ன இதுன்னு ஒரு 2-3 டேமேஜ் இருந்துச்சு. அதை நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ நம்மளே பார்சல் அப்படியே பிரிச்சுட்டு வண்டியை செக் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ஓகே எல்லாம் குட் கரெக்டாக வந்துருந்துச்சு. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் பார்சல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒரு வாட்டர் சர்வீஸ் ஒன்று விட்டுட்டு பெட்ரோல் போட வேண்டியிருந்துச்சு போட்டுட்டு அப்புறம் டேமேஜெலாம் இருந்துச்சுன்னா என்னென்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது இந்த ஐபீம் போடுறதுல மட்டும் ஏதோ லோடு ஏதாச்சும் மேலே போட்டிருப்பாங்க போல் ட்ரான்சிட்டில் வரப்போ, அது ஒன்று இருந்துச்சு. அப்புறம் பஞ்சர் ஒன்று ஆகிருந்த மாரி இருந்துச்சு. வண்டி கொடுக்குறப்ப எதுவும் பஞ்சர்லாம் இல்லை, அங்கே எதுவும் ட்ரான்சிட்டில் எதுவும் ஆகிருக்கும் போல். ஓகே கைஸ், அல்ஹம்துலில்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.